என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜான் ஆபிரகாம். அவனுடைய ஊழியத்தை 35 வருஷங்களாய் நான் செய்து வருகிறேன். ஆண்டவருக்காக எதையால் ஒன்று செய்ய வேண்டும் என்று நான் இந்த வாலிப காலத்துல நான் நினைத்தேன். எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாதபடினாலே 87 இருந்து 92 வரைக்கும் நான் பம்பாய்க்கு நான் கடந்து சென்றேன். இந்த பம்பாயிலே நான் மனமூன ஒரு வாழ்க்கை மீண்டுமாக வாழ ஆரம்பித்தேன். என்னை கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை. 92வது வருஷத்திலே கன்வென்ஷன் கூட்டத்திலே மீண்டுமாக கர்த்தர் என்னை தொட்டு நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழிய அழைப்பை நான் என்ன செய்தேன் பெற்றேன். இப்போ இருக்கிற சூழ்நிலை வச்சு பாஸ்டர் நல்லா இருக்காரு, அவர் வசதியா இருக்காரு, அவருக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ ஒரு குடும்ப தேவைகளுக்காக என்ன பண்ணுவீங்க? அதாவது காருண்யா பெந்தேகோஸ்தே சபை என்கிற அந்த நேம்ல நான் நடத்தி கொண்டிருந்தேன். அவன் நடத்தி கொண்டிருக்கும் போது எனக்கு வருமானம் எவ்வளவு என்று சொன்னால் $3.50. வாரத்துக்குங்களா இல்ல மாதத்துக்கு? வாரம் ஒரு சண்டே $3.50. அந்த நாட்களில் எல்லாரும் சொன்னார்கள், ஒரு வேலையை நீர் பார்த்து விட்டு நீ ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி நிறைய ஊழியக்காரன் கூட சொன்னார்கள். நிறைய பேர், தம்பி நீங்க தவறான இடத்துக்கு வந்திருக்கீங்க, தவறான ஒரு அழைப்பை பெற்று வந்திருக்கீங்க என்று சொல்லி என்னை அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். என்னுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடும்படியான சில ஆலோசனைகளும் கொடுத்தார்கள். ஆனால் நான் எதற்குமே தயங்கவில்லை. கர்த்தர் என்னை நடத்துவார், அழைத்தவர் நடத்துவார்னு சொல்லி. அதே போல ஒரு முறை சுவிசேஷ ஊழியம், அதாவது டிராக்ஸ் ஊழியம் நான் கொடுத்து கொண்டிருக்கும் போது நான் கொடுத்த டிராக்ஸ் எல்லாம் கசக்கி என்னுடைய முகத்திலே என்ன செய்தார்கள், பேசினார்கள். ஆனால் நான் எதையும் பற்றி கவலைப்படவில்லை. தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தேன், நான் தைரியமாக செய்த எல்லா எதிர்ப்புகள் வந்தது, பரியாசங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது. நீங்க எந்த பகுதியில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் உங்களை பத்தி நீங்களே. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜான் ஆபிரகாம். நான் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் ஒரு கீழப்பத்தை என்கிற கிராமத்தில் அவனுடைய ஊழியத்தை 35 வருஷங்களாய் நான் செய்து வருகிறேன். சபை தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லா இடங்களுக்கும் நான் ஊழியத்துக்கு கடந்து போகிறேன். ஆண்டவர் எங்கெல்லாம் என்னை கொண்டு போகிறாரோ அந்த பகுதியிலே அவனுடைய ஊழியத்தை மகிமையாக நான் செய்து வருகிறேன். உங்களுடைய ஊழியம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? அதாவது உங்களுடைய ரட்சிப்பு ஆரம்ப காலங்களில் நாங்கள் பாரம்பரிய திருச்சபையை சேர்ந்து தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய ஃபேமிலி எல்லாரும் பாரம்பரிய திருச்சபையில் தான் ஒரு அங்கத்தினராக இருந்தோம். அப்படிப்பட்ட நிலையில் நான் வளர்ந்து கொண்டிருக்கும்போது என்னுடைய பள்ளிக்கூட வகுப்பிலே படித்து கொண்டிருக்கும்போது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு என்கிறதான அந்த ஜெபக்குழு மூலமாக ஒரு வாலிபர் கூட்டம் 1987 வருஷம் நடைபெற்றது. அந்த 87 வருஷத்துல ஒரு வேடிக்கை பார்க்கும்படியாக அந்த வாலிபர் கூட்டத்திற்காக நான் கடந்து சென்றேன். அந்த வாலிபர் கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் என்னை தொட்டார், என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார். அந்த நாளிலே நான் 1987 வருஷம் ஜனவரி 26 ஒரு குடியரசு தினத்தன்று தான் மாலை நேரத்திலே அந்த அந்த மாலை பொழுதிலே சந்தியாகு நேரம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு நான் ஒரு புதிய மனுஷனாக நான் மாற்றப்பட்டு அந்த 87 நான் ஆண்டவருக்காக எதையாலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி துடிப்புடன் நான் இருந்து கொண்டு இருந்தேன். அப்படிப்பட்ட சமயத்திலே ஆண்டவர் என்னை அழைத்து இந்த மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த ஊழிய அழைப்பு எப்படி தெரிஞ்சுட்டீங்க பாஸ்டர்? அதாவது எந்த விதத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்யணும் அப்படின்றத நான் 87 ரட்சிக்கப்பட்டு அந்த அபிஷேகத்தை பெற்று பிற்பாடு நான் ஆண்டவருக்காக எதையால் ஒன்று செய்ய வேண்டும் என்று நான் இந்த வாலிப காலத்துல நான் நினைத்தேன். ஆனால் நினைக்கும் போது எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாதபடினாலே 87 இருந்து 92 வரைக்கும் நான் பம்பாய்க்கு நான் கடந்து சென்றேன். என்னுடைய படிப்பை பாதியிலே நிறுத்திவிட்டு நான் கடந்து சென்றேன். அப்படி நான் கடந்து செல்லும் போது அந்த பம்பாயிலே நான் மனமூன ஒரு வாழ்க்கை மீண்டுமாக வாழ ஆரம்பித்தேன். என்னை கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை. ஆகவே 92வது வருஷத்திலே என்னை ஒரு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே மீண்டுமாக கர்த்தர் என்னை தொட்டு நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழிய அழைப்பை நான் என்ன செய்தேன், பெற்றேன். என்னை ஊழியத்துக்கென்று தேவன் அழைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அந்த முதல் 2 வசனத்திலே உன்னுடைய தேசத்தை, உன்னுடைய இனத்தை, உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி பாம்பேல இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நான் பெற்று அப்போ நான் எந்த இடத்துக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது
ஆண்டவரே இப்படிப்பட்ட நல்ல அழைப்பை எனக்கு தந்திருக்கிறீர். ஆனால் இந்த அழைப்பிலே நான் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்ப எனக்கு எவ்விதமான ஒரு ஊழிய அழைப்பை நீர் எனக்கு தரப்போகிறீர் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்து சில நாட்கள் உபவாசித்து தனி அறையிலே உட்கார்ந்து நான் ஆண்டவரை நோக்கி முறையிடும்போது ஆண்டவர் ஈசாக்கின் நாட்களிலே அந்த துறவுகளை பற்றி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். துறவுகள் என்பது சபையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே அநேக இடங்களிலே இன்னைக்கு அந்த துறவுகள் தூர்த்து கிடக்கிறது. அது பாழாய் கிடக்கிறது. அப்படிப்பட்ட தகர்க்கப்பட்ட தூர்க்கப்பட்ட அந்த துறவுகளை நீ தோண்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை நான் பெற்று, அப்போ நான் இந்த சபை ஊழியத்திற்கென்று என்னை நான் அர்ப்பணிப்போடு என்னுடைய கிராமத்துக்கு நான் வந்தேன். திருநெல்வேலிக்கு நான் வந்து ஐபிசி த இந்தியன் பென்டிகாசல் சர்ச் அந்த ஆர்கனைசேஷனோடு நான் சேர்ந்து நான் பயணிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு கிராமமாய் நாங்கள் சென்று ட்ராக்ஸ், அதாவது துண்டு பிரதி ஊழியங்களை நாங்கள் கொடுத்தோம். பல எதிர்ப்புகள் வந்தது. அந்த சபையாரோடு கூட இணைந்து நாங்கள் கிராமமாய் போய் இந்த மெக்கோஹோன் என்கிறதான அந்த ஒலிபெருக்கியை கொண்டு நாங்கள் அநேக டீம்ல இணைந்து நாங்கள் அங்கே ஆண்டுடைய ஊழியத்தை நாங்கள் சுவிசேஷமாய் அறிவித்தோம். பல எதிர்ப்புகள் வந்தது, பல விரோதமான காரியங்கள் வந்தது. ஆனால் விடாமுயற்சியாக அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். பிற்பாடு ஆண்டவர் எனக்கு சபையை ஆண்டவர் காட்டி, சபையினுடைய மேன்மை ஆண்டவர் காட்டி, எல்லா ஊழியத்தினுடைய நிறைவு இந்த சபைக்குள்ள தான் இருக்கிறதுன்னு சொல்லி கீழப்பத்தை என்கிற ஒரு கிராமத்துல ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்து, ஒரு சகோதரி அங்கே ஊழியம் செய்து வந்தார்கள். அவர்கள் அந்த சபையை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இப்போதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். தூர்த்து தகர்க்கப்பட்ட அந்த துறவுகளை நீ தோண்ட வேண்டும் என்று சொல்லி, அப்போ இந்த தரிசனமும் அந்த அந்த ஜெபத்தினுடைய வெளிப்பாடும் எனக்கு அந்த கிராமத்துல கிடைத்தது. அந்த கிராமத்துல ஒரு ஆத்துமாக்களும் இல்லை. நான் ஒரு தனி மனிதனாக கடந்து சென்று அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆகவே அந்த ஊழியம் ரொம்ப நாள் அது தூர்ந்து போய் கிடந்தது. அதை தோண்டும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த இடத்துல சபையை முதலாவதாக நிறுவும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இப்போ பாஸ்டர், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, பாம்பே போனீங்க, மறுபடியும் ஆண்டவர் அழைச்சி மறுபடியும் சபையை கொடுத்து திருநெல்வேலி கொண்டு வந்தார். ஆண்டவர் இந்த இடத்துல தான் வச்சிருக்காரு, நான் இங்கதான் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னும் போது, இப்போ நீங்க சொன்னீங்க பல எதிர்ப்புகள் வந்தது. இப்போ இந்த ஊழியத்துக்கு வந்த அந்த வாலிப காலத்துல உங்களுக்கு நெருக்கடிகள் அதிகமா இருந்தது. ஏன்னா இப்போ தேவைகளை சந்திக்கணும். ஒருவேளை நீங்க வேலை செஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சம்பளம் மாதம் வந்திருக்கும். இப்போ நீங்க ஊழியம்னு வந்தபோது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, இல்ல உங்களை ஃபேமிலியிலயோ இல்ல தனிப்பட்ட விதத்துல ஸ்தாபனமாவோ உங்களுக்கு உதவிகள் இருந்ததா? இல்ல நீங்க அதற்காக ஆண்டவர்கிட்ட காத்திருந்து அது பெற்றுக்கிட அந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தது? இல்ல, இந்த ஸ்தாபனத்தினுடைய உதவி எனக்கு அப்போது எனக்கு கிடைக்கவில்லை. ஆனா பல பேர் சொன்னார்கள், இந்த ஸ்தாபனத்தோடு இணைந்து நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஸ்தாபனத்தில் நான் பேசினேன். எந்த ஸ்தாபனம் எனக்கு முன் எனக்கு எந்த உதவி என்ன செய்யவில்லை, ஏற்பாடு செய்யவில்லை. ஆனால் நான் ஜெபித்த உடனே ஆண்டவர் அந்த கிராமத்துக்கு என்னை போ என்று சொன்னார். நான் போனேன். அங்க போயிட்டு என்ன செய்தேன், சில வாடகைக்கு ஒரு இடத்தை வாங்கி அதுல ஒரு ஷெட்டு போட்டு அந்த இடத்துல நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்து அங்கே தொடர்ந்து நாங்கள் என்ன செய்தோம், நடத்தி கொண்டிருந்தோம். இப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த நாட்களிலே சபைகளிலே நான் நடத்துகிற அந்த சபை, அதாவது காருண்யா பெந்தேகோஸ்தே சபை என்கிற அந்த நேம்ல நான் நடத்தி கொண்டிருந்தேன். அவன் நடத்தி கொண்டிருக்கும் போது என்னுடைய வருமானம் எவ்வளவு என்று சொன்னால் ₹3.50. வாரத்துக்குங்களா இல்ல மாதத்துக்கு? வாரம் ஒரு சண்டேக்கு உங்களுக்கு ₹3.50. இன்றைக்கு என்னுடைய காணிக்கை புத்தகத்திலே நான் எழுதி வைத்திருக்கிறேன். இன்று வரைக்கும் நான் 1994 சபை ஆரம்பித்தேன். 8வது மாதம் 8ஆம் தேதி 1994 ஆரம்பித்தேன். அப்போதிலிருந்து இதுவரைக்கும் கணக்கு புத்தகத்திலே நான் காணிக்கை புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அந்த நாளிலே வருமானம் எனக்கு ₹3.50. அந்த ₹3.50 நான் வைத்து என்னுடைய ஃபேமிலியை நான் நடத்தியிருப்பேன் என்று சொன்னால், என்னுடைய அளவில்லாத அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். அந்த நாட்களில் எல்லாரும் சொன்னார்கள், ஒரு வேலையை நீர் பார்த்துவிட்டு நீ ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி நிறைய ஊழியக்காரன் கூட சொன்னார்கள். நிறைய பேர், தம்பி நீங்க தவறான இடத்துக்கு வந்திருக்கீங்க, தவறான ஒரு அழைப்பை பெற்று வந்திருக்கீங்க,
என்று சொல்லி என்னை அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். என்னுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடும்படியான சில ஆலோசனைலாம் கொடுத்தார்கள். ஆனால் நான் எதற்குமே தயங்கவில்லை. கர்த்தர் என்னை நடத்துவார், அழைத்தவர் நடத்துவார்ன்னு சொல்லி அந்த ரூ. 3.50 காசை நான் வீட்டுக்கு எடுத்து வரவில்லை. அந்த ரூ. 3.50 காசையும் நான் என்ன செய்வேன்னு சொன்னா, அன்றைக்கு சண்டே கிளாஸ் நடத்துவதற்கு என்னுடைய சபையிலே ஒரு ஆத்துமாவும் கிடையாது. ஒரு விசுவாசிகளே கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில நீங்க பார்க்கும்போது, அந்த ரூ. 3.50 நான் என்ன செய்வேன், இந்த ஆரஞ்சு மிட்டாய் என்று சொல்லுவார்கள். ஆரஞ்சு வில்லு என்று சொல்லுவார்கள். மிட்டாய் அதை வாங்கி ஒரு பாக்கெட் வாங்கி, அதை நான் இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஒரு 40 பிள்ளைகள் வருவார்கள். சில சமயம்ல 20 பிள்ளைகள் வருவார்கள். அவரோ பிள்ளைகளுக்கு நான் குடுத்துவிட்டு, அத மீதி உள்ள அந்த ஆரஞ்சு உள்ளேயே நான் மேஜையில வைத்துவிட்டு, அடுத்த வாரம் குடுத்துவிட்டு இப்படிதாங்க வருவேன் தவிர, நான் எந்த எதிர்பார்ப்போடு கூட நான் ஊழியத்துக்கு வரலை. ஆண்டவர் என்ன ஒரு தியாகத்தின் அனுபவத்தில, இந்த ஈசாக்கை பலிபீடத்தில வச்ச அந்த அனுபவத்தை போல தான் 3 வருஷமாக எனக்கு எந்த பிரதிபலனும், எந்த ஒரு காணிக்கையுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில தான் வெறுமையான சூழ்நிலையில தான் நான் ஊழியத்தை 3 வருஷமாய் நான் நடத்தி கொண்டிருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த சொல்லுங்க ரூ. 3 வச்சு இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்க. பண்ண முடியும். ஆனா அந்த காலத்துல வந்து நீங்க அத வச்சு ஊழியம் செஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில வந்து இப்போ ஃபேமிலி இருக்கு அப்படின்னும்போது, அவங்களுடைய தேவைகள சந்திக்கணும் அப்படின்னும்போது, அ அது எப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க? எந்த மாதிரி? ஏன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு உங்கள பார்க்கும்போது 30 வருட ஊழியத்த பார்க்கும்போது, இப்போ இருக்கிற சூழ்நிலைய வச்சு பாஸ்டர் நல்லா இருக்காரு. அவர் வசதியா இருக்காரு. அவருக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனா, ஆரம்ப காலகட்டத்தில வந்து இப்போ ஒரு குடும்ப தேவைகளுக்காக என்ன பண்ணுவீங்க? என்ன வெளியே ஊழியத்துக்கு அழைத்து பயன்படுத்தினார்கள். உபவாச கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், காத்திருப்பு கூட்டங்கள், மற்றபடி கன்வென்ஷன் கூட்டங்களிலும் என்னை அநேக இடங்களிலே என்னை பயன்படுத்தினார். அங்கே கிடைக்கிற சில காணிக்கைகளை கொண்டு ஆண்டவர் என்னை போஷித்தார், குடும்பத்தையும் நடத்தினார். அது வந்து நான் வெளியே அதிகமாக பயன்படுத்தப்பட்டேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் என்னுடைய சபைக்கு நான் வந்து விடுவேன். எங்கே நான் அழைப்பு பெற்றாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னால வர முடியாது. மாலை வருவேன். ஆனால் பகல்ல வர முடியாதுன்னு சொல்லி நான் உறுதியாக இருந்தேன். மற்றபடி பாம்பே, மற்றபடி கேரளா இந்த பகுதிக்கு கடந்து செல்லும்போது வேற யாரையாகிலும் ஒரு அடிஷனல் ஒரு பாஸ்டரை நான் ஏற்படுத்திட்டு போயிருக்கிறேன். ஆகவே அந்த காணிக்கையின் மூலமாக அந்த அப்படி ஆண்டவர் என்னை போஷித்து என்னை கைவிடாதபடி கர்த்தர் என்ன செய்தார், என்னை நடத்தினார். அது சபையினுடைய வருமானத்தை நான் சார்ந்து இல்லை. அதே போல கர்த்தரை தான் சார்ந்து நான் நடத்தப்பட்டேன். மற்ற இடங்களிலே ஆண்டவர் என்னை வல்லமையாய் பயன்படுத்தி அற்புதங்கள், சுகங்கள், வியாதிகள் குணமானது, பிசாசுகள் போனபடினால் அதிலே எனக்கு ஆண்டவர் நல்ல உதவிகளை ஆண்டவர் செய்தார். ஆகவே தனிப்பட்ட முறையிலே என்னை அநேகர் அழைத்து என்னை ஜெபித்தார்கள். வீடுகளிலே அழைத்து ஜெபித்தார்கள். அவர்கள் என்னை என்ன செய்தார்கள், உதாரத்துவமாய் கொடுத்து என்னுடைய ஊழியத்தை ஆரம்ப காலங்களிலே நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிற காலங்களில் அவர்கள் என்னை தாங்கினார்கள். அவர்களெல்லாம் நாம் மறக்க முடியாது. அது கர்த்தர் நடத்தி வந்த பாதை ஒரு ஆச்சரியமான பாதை. 30 வருடங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறக்க முடியாத அற்புதம் என் வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சது அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க எத சொல்வீங்க? மறக்க முடியாத ஒரு அற்புதம் என்று சொன்னால், நான் வந்து முதலாவதாக ஒரு ரூ. 2000 செலவழித்து ஒரு வாடகை இடத்துல தான் ஷெட் போட்டிருந்தேன். ஷெட்னா ஓலை செட். அப்போ ஓலை செட்டு. அதுக்கப்புறம் பாய் கிடையாது. இந்த ஓலை பாய் இந்த கல்யாண வீடுகளிலே சோறு பொங்கி அதில தட்டுவார்கள் இந்த ஓலை பாய்ன்னு. அப்படி ஒரு ஓலை பாய் ஒரு ரூ. 10க்கு ஒரு பாய் ரூ. 5 அப்படின்னு ஒரு 5, 10 பாய் வாங்கி நான் போட்டேன். மேஜை கிடையாது. இந்த எண்ணெய் கேன் அந்த பெரிய டின் கேன் உண்டு. அதை நான் வெட்டி ஒரு கம்பு அறைந்து அதை தான் மேஜையாக பயன்படுத்தினேன். ஒரு நபர் ஒரு 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 கொட்டு ஒரு டேமரின் வாங்கி தந்தார். ஆ அவரு ஏவுதல் அவருக்கு மனதில் ஏவுதல் இருந்தபடிலாம் அவர் வாங்கி தந்தார். இதுதான் என்னுடைய ஆரம்ப காலத்திலே ஊழியர்கள். ஒரு 10 ஓலப்பாய், ஒரு மேஜை சொல்ல முடியாது. ஒரு கொட்டு, டேமரின். ஆகவே இப்படி ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கும்போது, அ அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸ்தோத்திரம். இப்படியே நடத்தி கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய துணைவியார் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் பாரம்பரிய சபைக்கு தான் அவர்கள் போனார்கள். அ அதற்கு பிற்பாடு ஒ நான் ஒத்தைக்கு உட்கார்ந்து நான் கொட்டு அடித்து பாட்டு பாடி கொண்டிருக்கும்போது,
ஒரு லெப்பர்சி, ஒரு குஷ்டரோகி தான் முதல் ஒரு விசுவாசி. அவருடைய பேர் சுப்பிரமணியன். அவருக்கு ஞானஸ்நானத்தினுடைய பேரு டேனியல். ஆகவே அவர்தான் முதல் முறையாக வந்து அவரு எப்படி வந்தாருன்னு சொல்ல முடியாது. விளையாட்டுக்கு வந்தாரோ, அது நேரம் போக்குவதற்கு வந்தாரோ தெரியவில்லை. அவர் வந்து அந்த ஓலப்பாயில வந்து உட்கார்ந்திருப்பார். பிற்பாடு இன்னொரு ஒரு சகோதரி, அவங்க ஒரு விசுவாசி ஞானப்பு அப்படிங்கிற ஒரு அம்மா. அவங்க மகள் 3 பேர் தான் ஆரம்ப கால ஒரு விசுவாசி. அப்படி நடத்தி கொண்டிருக்கும்போது என்னுடைய விசுவாசத்தை பல விதங்களிலே பிசாசு பரீட்சை பார்க்கும்படியாக சில காரியங்களை செய்தான். ஆனால் நான் அசைக்க முடியாத யோபு சொல்லுகிறான் அல்லவா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அப்படி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அம்மா, அவர்களுக்கு என்னுடைய ஊரை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கும், ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி. அந்த அம்மா ஒரு 2 பையனை கூட்டி கொண்டு வருகிறார். ஒரு பையன் மிகுந்த வியாதியோடு இருக்கிற ஒரு பையன், உடம்பெல்லாம் பயங்கரமான வியாதி இருக்கும். இன்னொரு பையனுடைய பெயர் வந்து இஸ்ரவேல். அவரு வந்து அமெரிக்கா தேசம் போவதற்கு ஒரு 3-4 முறை அவர் பிரயாசப்பட்டு என்ன செய்திருக்கிறார், ஜோம் பண்ணி அவரு எப்படியாவது ஒரு விசா கிடைக்க வேண்டும்னு சொல்லி அவரு பல நாள் ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அது எனக்கு தெரியாது. இந்த அம்மா ஒரு ஒரு பையன் அங்கே ஜோம் பண்ணுவாரு, கீழே பத்தியில ஒரு ஜெப வீடு வச்சிருக்கிறாரு, வா அங்கே போய் ஜோம் பண்ணுன்னு சொல்லி அவங்க அழைத்து கொண்டு வந்தார். அப்போ ஆராதனை முடிந்து விட்டது. பாட்டு, பிரசங்கம் எல்லாம் முடிந்த பிற்பாடு கடைசியாக என்னிடத்துல வந்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கள் தான் வருகிறார்கள். ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபம் பண்ணும்போது அந்த இஸ்ரவேல் என்கிற தம்பி, அப்போ தரையெல்லாம் மணலாய் கிடக்கிறது. அவன் முழங்கால் போட்டான். முழங்கால் போட்டு என்னுடைய கையை வலது கையை எடுத்து அவனுடைய சிரசிலை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதாவது இந்த யோசேப்பை அந்நிய தேசத்துல கொண்டு போய் நான் உன்னை உயர்த்துவேன் மகனே அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். அந்நிய தேசத்துல கொண்டு போய் நான் உன்னை உயர்த்துவேன் மகனே, உயர்த்துவேன் மகனே அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று என்னுடைய வாயிலே ஆவியானவர் ஒரு வார்த்தையை வைத்தார். உன்னை அமெரிக்கா தேசம் கொண்டு போக என்று சொல்லிட்டார். அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான். ஷாக் ஆயிட்டு, பாஸ்டர் நான் வந்து அமெரிக்கா தேசம் போவது உங்களுக்கு எப்படி பாஸ்டர் தெரியும்? அப்படி என்ன ஆண்டவர் அமெரிக்கா தேசம் கொண்டு போனால் என்னுடைய முதல் மாத சம்பளத்தை இந்த சபை இடம் வாங்குவதற்கு தருகிறேன் என்று சொல்லி அன்றைக்கு அவர் பொருத்தனை பண்ணினார். இந்த ஞாயிற்றுக்கிழமை பொருத்தனை பண்ணினார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எதிர்பாராத சூழ்நிலையில கர்த்தர் அற்புதத்தை செய்து அவரை அமெரிக்கா தேசம் கொண்டு போனார். அவர் முதலாவது வாங்கின அந்த சம்பளத்தை அவருடைய தகப்பனாருடைய கை அனுப்பி அவருக்கு அனுப்பி அவருடைய கைனாலை என்னிடத்துல கொடுக்கப்பட்டு 11 சென்ட் பூமி ஜெப வீட்டிற்காக அவர்கள் எனக்கு வாங்கி தந்தார்கள். இதுதான் என்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத ஒரு அற்புதம். சார் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்காரு. செய்தார். இடம் வாங்கினோம். பிற்பாடு அதே இடத்துல தான் கொஞ்ச நாள் நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். ஆத்துமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வர ஆரம்பித்தார்கள். கன்வென்ஷன், வேறு காத்திருப்பு கூட்டங்கள், தொடர் உபவாசங்கள், 7 நாள், 21 நாள், 40 நாள், இப்படி உபவாசத்தினால தான் சபை அதிகமாய் வளர்ந்தது. இப்போ நீங்க அவுட்ரீச் போகும்போது, அதாவது வெளியில சுவிசேஷம் சொல்லவோ இல்லை வீட்டு கூட்டங்கள் நடத்த போகும்போதோ, ஏதாவது அசம்பாவிதங்கள் இந்த கூட்டம் நடத்தக்கூடாது, இல்லை இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நடந்து ஆண்டவர் அங்கே ஏதாச்சும் உங்களுக்கு துணை நிறுத்த அற்புதங்கள் செஞ்சிருப்பார்? நிறைய செய்திருக்கிறார். ஒரு முறை ஒரு தேவ சபை அப்படிங்கிற ஒரு சர்ச் ஆஃப் காட் என்கிற ஒரு சபையில, அந்த ஊரை சொல்ல நான் விரும்பவில்லை, அங்கே நான் 3 நாள் ஒரு கூட்டத்துக்காக என்னை பாஸ்டர் டேனியல் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் அழைத்தார். அவர் அழைத்து என்னை பயன்படுத்தினார். அப்போ முதல் நாள் பேசிவிட்டேன், 2ஆம் நாள் பேசிவிட்டேன், 3ஆம் நாள் வந்து என்ன செய்யணும், அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது என்னை ரூம்ல பூட்டி என்னை அழைத்து, நீர் என்ன செய்யக்கூடாது, மெசேஜ் கொடுக்கக்கூடாது என்று அவர் என்னை மிகவும் தகாத வார்த்தையினால் பேசினார். அது அந்த பாஸ்டருக்கும் அவருக்குள்ள விரோதத்தை என்னிடத்துல காட்டு. நான் சொன்னேன், நீர் எந்த கதவை பூட்டினாலும் சரி, ஆண்டவர் உடைத்து என்னை வெளியே கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வார், பிரசங்கம் பண்ண வைப்பார் என்று சொல்லி கிருபையினால அன்றைக்கு அந்த வாசல் தடுக்கப்பட்டது. எந்த பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள், அதே சபையில கடைசி நாள் நான் பிரசங்கத்தை நான் ஆற்றி
மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. அதேபோல பம்பாய் போயிருக்கும்போது கூட நல்ல பயங்கரமான எதிர்ப்புகள். ஒரு 15, 20 பேர் ஒன்றாய் கூடி அ அன்றைக்கு என்னை மிகவும் தாக்க வந்தார்கள். பயங்கரமாய் தாக்க வந்தார்கள். ஆனால் பவுல் எப்படி காப்பாற்றப்பட்டாரோ, கூடையில வைத்து காப்பாற்றப்பட்டாரோ, அதேபோல காப்பாற்றப்பட்டேன். அதேபோல ஒரு முறை சுவிசேஷ ஊழியம், அதாவது டிராக்ஸ் ஊழியம் நான் கொடுத்து கொண்டிருக்கும்போது, பெரிய நாடார் குடியிருப்பு என்கிற பகுதியில கொடுத்து கொண்டிருக்கும்போது, 3, 4 பேர் என்னை என்ன செய்தார்கள்? அடிக்க வந்தார்கள். அடிக்கவில்லை, அடிக்க வந்தார்கள். காலரை பிடித்து இழுத்தார்கள். நான் கொடுத்த டிராக்ஸ் எல்லாம் கசக்கி என்னுடைய முகத்திலே என்ன செய்தார்கள்? வீசினார்கள். ஆனால் நான் எதையும் பற்றி கவலைப்படவில்லை. தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தேன்? நான் தைரியமாக செய்த எல்லா எதிர்ப்புகள் வந்தது. பரியாசங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது. அடிக்க வந்தார்கள். ஆனால் ஒரு இடத்துல கூட நான் அடி வாங்கவில்லை. ஆகவே ஆண்டவர் பல இடங்களில் ஆண்டவர் கிருபையாக ஆண்டவர் என்ன செய்தார்? என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார். இப்படி நிறைய சம்பவங்களை 35 வருஷங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம்.